Hello, this is Jagan from Grow with Data. இந்த வீடியோ வந்து நம்ம சீக்வல் இன்டர்வியூ கொஸ்டின் சீரீஸ்ல இருக்கக்கூடிய 40வது வீடியோ. ஸோ ஒவ்வொரு வீடியோவும் நம்ம ஒவ்வொரு டாபிக் பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த வீடியோல வந்து ஒரு சினிமா தியேட்டர்ல சீட்ஸ் இருக்கும் இல்லையா, எந்த சீட் வந்து கன்சிக்யூட்டிவ்லி லாங்கர் சீட்ஸ், கண்டினியூஸா யாரும் உட்காராம இருக்கக்கூடிய கன்சிக்யூட்டிவ் சீட்ஸ்ல எது வந்து லாங்கஸ்ட் சீக்வன்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டாவை பார்க்கலாம், அதுக்கப்புறம் கொஸ்டினை பத்தி டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ நமக்கு வந்து சினிமா அப்படின்னு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேபிளை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா சீட் ஐடி, அப்புறம் சீட் வந்து ஃப்ரீயா இல்லையா அப்படிங்கிறது. ஃப்ரீ 1 இருந்துச்சுன்னா அந்த சீட்டு ஃப்ரீயா இருக்கு, 0 இருந்துச்சுன்னா அது ஆக்குபைட், யாரோ உட்கார்ந்துருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வந்து இந்த சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, இதுல வந்து எந்த சீக்வன்ஸ்ல வந்து கண்டினியூஸா சீட்ஸ் வந்து ஃப்ரீயா இருக்கு. இப்போ இதுல பாத்தீங்கன்னா 1ல வந்து ஒரு சீட் தான் ஃப்ரீயா இருக்கு. இப்போ 3, 4ன்னு பாத்தீங்கன்னா 2 சீட் ஃப்ரீயா இருக்கு. ஸோ இந்த அவுட்புட் வந்து எந்த ஃபர்ஸ்ட் சீட்டு, எந்த லாஸ்ட் சீட்டு, எத்தனை சீட்டு ஃப்ரீயா இருக்கு, இந்த 3 நம்பர் எனக்கு வேணும். ஸோ இதுல வந்து 3 ஃப்ரீயா இருக்கு, லாஸ்ட் சீட் ஐடி வந்து 4, சாரி 3, 4 ஒன்னா வச்சுக்கலாமா, ஈஸியா இருக்கும். 1, 1, 1. ஸோ 3, 5, 3 சீட்டு ஃப்ரீயா இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ நம்ம இதை வந்து எப்படி இந்த சீக்வன்ஸ்ல கண்டுபிடிக்கிறது? ஸோ ஒரு அசம்ஷன் வந்து என்னன்னா, இந்த செட்ல வந்து ஒரே ஒரு சீக்வன்ஸ் தான் வந்து கண்டினியூஸா இருக்கும், பெரிய லாங்கஸ்ட் சீக்வன்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா, மோர் தென் ஒரு சீக்வன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க எல்லா சீக்வன்ஸும் எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறதா சினாரியோ. ஓகே, ஸோ இந்த மாதிரி சீக்வன்ஸ் இருக்கும்போது நம்ம வந்து பேசிக்கலா என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து விண்டோஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். அது சிம்பிளாவே இருக்கும் இல்லையா. ஸோ சில இன்டர்வியூஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, விண்டோஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாதீங்க, நார்மலா ஜாயினை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, நம்ம நார்மலா செல்ஃப் ஜாயின் வந்து இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ முதல்ல நம்ம செல்ஃப் ஜாயின் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் விண்டோஸ் ஃபங்க்ஷனை பத்தி பார்ப்போம். ஸோ இதை கமெண்ட் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் வெர்ஷன்ல வந்து டேட்டா வந்து தப்பா இருந்திருக்கு, நீங்க 50 இருக்கு, ஆனால் அவுட்புட் இதே காமிச்சிருப்போம். ஸோ தட்ஸ் ஓகே. இப்போ என்ன பண்றோம்னா, நம்ம செல்ஃப் ஜாயின்ல ஸ்டார்ட் பண்றோம். செலக்ட் ஃப்ரம் சினிமா, இது C1 வச்சுக்கலாம். அதே டேபிள் இன்னர் ஜாயின் சினிமா C2 ஆன் C2 டாட் C1 டாட் சீட் ஐடி இருக்கு இல்லையா, இது வந்து C2 டாட் CID விட குறைவா இருக்கணும். இது எதுக்காக அப்படின்னா, இப்போ செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ல C1 டாட் சீட் ஐடி, C2 டாட் சீட் ஐடி இல்லையா. ஸோ இந்த ரெண்டு சீட் ஐடியும் நம்ம இப்போ பண்ண போறோம். கண்டிஷன் என்னன்னா, C1ஓட சீட் ஐடி வந்து C2ஓட சீட் ஐடியை விட லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இருக்கணும். ஸோ இப்போ என்ன ஆகுது, ஆர்டர் பை கொடுத்தா இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கும். ஆர்டர் பை 1,2. ஸோ சீட் 1 இருக்கு இல்லையா, சீட் 1க்கு இந்த சீட் 2 டேபிள்ல இருந்து எல்லாமே ரெப்ளிகேட் ஆகும், 1, 2, 3, 4, 5. அதே மாதிரி சீட் 2ல வந்து 2ல ஆரம்பிச்சு 3, 4, 5 வரைக்கும் போகும், கடைசி சீட் வரைக்கும் போகும். அதே மாதிரி 3 வந்து 3ல ஆரம்பிச்சு 5 வரைக்கும், 4 and 5 அதே மாதிரி. ஸோ C2 டேபிள்ல இருந்து அந்த சீட் ஐடினா, என்ன சீட் ஐடி நம்ம வச்சிருக்கோமோ C1ல, அந்த சீட் ஐடியும் அதுக்கு மேல இருக்கக்கூடிய எல்லா சீட் ஐடியும் ஒரு சீக்வன்ஸா வரும். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம ஒரு குரூப் கிரியேட் பண்ண போறோம். அது எப்படி கிரியேட் பண்றோம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டெப். ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ல ஒரு சின்ன ஒரு ஃபில்டர், நமக்கு வந்து இந்த 2 வேண்டாம் இல்லையா, 2 வந்து ஏற்கனவே ஆக்குபை ஆயிடுச்சு, அதனால 2 தூக்கி விடலாம். வேர் C1 டாட் ஃப்ரீ ஈக்குவல் டு 1. ஸோ 1ங்கிறதால அந்த 2 வந்து போயிடும். ஸோ 1, 3, 4. ஓகே, ஸோ நம்ம வந்து C1, C2 லிஸ்டா பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து இன்னொரு செல்ஃப் ஜாயினை ஆட் பண்ண போறோம். இன்னர் ஜாயின்
சினிமா C3. ஸோ இது எதுக்காகன்னா இதுதான் வந்து அந்த குரூப்பிங்கை வந்து நமக்கு கொடுக்க போகுது. ஸோ இது எப்படின்னா இன்னும் ஜாயின் C3 இன்னும் நான் மாற்ற போறேன் பட் ஸ்டார்ட் பண்றதுக்காக ஆன் C3 டாட் இந்த சீட் ஐடி இருக்கு இல்லையா, இது வந்து between C1 டாட் சீட் ஐடி அண்ட் C2 டாட் சீட் ஐடி. ஏற்கனவே நம்ம C1 அண்ட் C2 வந்து ஒவ்வொரு C1க்கும் அந்த C2 வந்து கண்டினியூஸா வந்துட்டு இருக்கு இல்லையா, அதே நம்பர் கடைசி வரைக்கும். இப்போ C3 ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்றோம். அது என்ன ஆகும்னா இந்த C1க்கும் C2க்கும் நடுவுல இருக்கக்கூடிய எல்லா சீட் ஐடியும் அதுல வரும். ஸோ இப்போ வந்து C3 இங்க இன்க்ளூட் பண்ண வச்சுக்கோங்க, C3 டாட் சீட் ஐடி. ஸோ இது என்ன பண்ணும்னா 1 2 3ன்னு வச்சுக்கலாம், ஆர்டர் பை 1 2 3. ஸோ நமக்கு சீட் 1 1 இருக்கு, அதுக்கு நடுப்பட்ட நம்பர் வந்து 1 தான், அதனால 1 1 and 2க்கு வந்து நமக்கு சீட் ஐடி 3 வந்து 1 2 ரெண்டு இருக்கு, அதனால 1 and 2 வந்துருச்சு. அதே மாதிரி 1 3க்கு நடுவில் 3, 1 4க்கு நடுவில் 4 இல்லையா. ஸோ பிட்வீன் நம்பர்ஸ்க்கு நடுவில் எனக்கு வந்து எல்லா சீட் ஐடியும் இங்கே வந்துருச்சு. ஸோ இதை வந்து எப்படி நான் யூஸ் பண்ணி ஒரு குரூப் செட் கிரியேட் பண்ண போறேன். அதுக்கு முதல்ல ஒரு கண்டிஷன் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம், இன்னர் ஜாயினுக்கு பதிலாக லெஃப்ட் ஜாயின். ஓகே, இந்த கண்டிஷனுக்கு எதாவது சேஞ்ச் இருக்க போதில்ல, அதே டேட்டா செட் தான் வரப்போகுது. ஆனா இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வேர் ஃப்ரீ இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி அண்ட் C3 டாட் ஃப்ரீ வந்து 0வா இருக்கணும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா 1 வந்து 1 ஆக்குபைடா இருக்கு, 2 வந்து ஃப்ரீயா இருக்கு இல்லையா. ஸோ எனக்கு வந்து அந்த ஃப்ரீயா இருக்கிறது மட்டும் வேணும் அப்படிங்கிறோம். அப்போ 1 என்ன ஆகும், நல்லாயிரும் இல்லையா. எதுலெல்லாம் டேட்டா இல்லையோ அதெல்லாம் நல்லாயிரும். ஸோ இப்போ என்ன ஆகுது, எனக்கு C3 எங்கெல்லாம் ஃப்ரீயா இருக்கோ அது வந்து எனக்கு வந்து அந்த நம்பர்ஸ் இருக்கும். மற்ற இல்லாத ஆக்குபைடா என்ன சொல்றது 1ஆ இருந்துச்சுன்னா, ஆக்குபைடா இருந்துச்சுன்னா அந்த நம்பர் வந்துடும். அது ஃப்ரீயா இருந்துச்சு அப்படின்னா அந்த வேல்யூ நல்லாயிரும், ஏன்னா அது லெஃப்ட் ஜாயின் இல்லையா. லெஃப்ட் ஜாயின் கொடுத்து C3 டாட் ஃப்ரீ வந்து நமக்கு 0வா இருந்துச்சுன்னா, இப்போ மேபி இதை போட்டா இன்னும் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன், C3 டாட் ஃப்ரீ. ஸோ எங்கெல்லாம் வந்து நமக்கு C3 வந்து 0வா இருக்கோ அங்கெல்லாம் வந்து நம்ம நம்பர் அப்படியே வந்துடும் இல்லையா, சீட் நம்பர். எங்கெல்லாம் 1ஆ இருக்கோ அங்க வந்து நல்லாயிரும். ஸோ 1ங்கிறது அதான் நமக்கு வேணும் இல்லையா, எங்கெல்லாம் ஃப்ரீயா இருக்கோ அதான் நமக்கு வேணும், ஆக்குபைடு எல்லாமே வந்து நம்பர் ஆயிரும். ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். இதுல and C3 டாட் சீட் ஐடி இஸ் நல், ஏதாவது ஒரு காலம் சீட் ஐடி இஸ் நல் கொடுத்தோம்னா எனக்கு வந்து and எனக்கு என்ன ஆகும், எங்கெல்லாம் வந்து சீட்டு ஃப்ரீயா இருக்கோ அந்த நம்பர் மட்டும் எனக்கு ஃபில்டர் ஆயிரும். இப்போ பாத்தீங்கன்னா 1 வந்து ஃப்ரீயா இருக்கு, 3 வந்து 3 and 4 ஃப்ரீயா இருக்கு, இங்க 4 பாத்தீங்கன்னா ஃப்ரீயா இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் வந்துருச்சு இல்லையா, இங்க ஒரு பேட்டர்ன் எங்கெல்லாம் இருக்குதோ அத்தனை சீக்வன்ஸுக்கு வந்து இந்த நம்பர் வந்து ரிப்பீட் ஆகுது. ஸோ எப்படி நான் அதை குரூப் பண்ணேன், C3 டேபிள் கொண்டு வந்து அதை லெஃப்ட் ஜாயின் பண்ணி இந்த நல்லுங்கிற வேல்யூ யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு என்ன வந்திருக்கு, எந்த நம்பர்லாம் எனக்கு வந்து சீட் ஃப்ரீயா இருக்கோ அந்த இது மட்டும் வந்திருக்கு. ஆனா சீட் 1 பாத்தீங்கன்னா ஒரு குரூப் பை லெவலுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி எனக்கு தேவையான ரெக்கார்ட் எடுக்க போறேன். இது சிடி டேபிள கிரியேட் பண்ணிக்கலாம், வித் நல்ல பேர் கொடுக்கலாம், சார்ட்டட் டேட்டா செட் as ஆர்டர் பை தேவையில்லை. இப்போ இதுல வந்து இந்த சீட் 1 இருக்கு இல்லையா, அதோட மினிமம் எடுத்தேன் அப்படின்னா அதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்க போகுது. மினிமம் ஆஃப் C1 டாட் சீட் ஐடி, C2 டாட் சீட் ஐடி. ஸோ இது எப்படி பிரிக்கிறது, நம்ம C1 டாட் JS
இதுலயே நம்ம மினிமம் எடுத்துடலாம்ல, தனியா சிடி டைப் இப்போதைக்கு கிரியேட் பண்ண வேண்டாம். நான் மினிமம் இதுலயே எடுத்துக்கலாம். இதுலயே வந்து மினிமம் ஆஃப் சீட் ஐடி வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் சீட் ஐடி. இது C2 இருக்கு இல்லையா, இந்த ரெண்டாவது சீட் ஐடி, அதோட மேக்ஸிமம் கூட எடுத்துக்கலாம் நம்ம. max of C2 seat ID as last seat ID. இப்போ எனக்கு டோட்டல் சீட் லென்த் வேணும் இல்லையா, அது பேசிக்கா கவுண்டே போதும் எனக்கு. கவுண்ட் ஸ்டார் as consecutive seats length. இதை நான் எதை யூஸ் பண்ணி பண்ண போறேன், குரூப் பை இந்த சீட் ஐடியோட 1 இருக்கு இல்லையா, அதான் வந்து எனக்கு கிளஸ்டருக்கு யூஸ் ஆக போகுது. குரூப் பை C1 டாட் சீட் ஐடி. ஸோ C1 டாட் சீட் ஐடியை பேஸ் பண்ணி நான் மினிமம் மேக்ஸிமம் சீட் ஐடி எடுக்கிறேன், கவுண்ட்டையும் எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1 and 1 ஒரு சீட் அவைலபிள், 3 to 4 ரெண்டு சீட்டு, 4 to 4 ஒரு சீட்டு. ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா 1 to 1 ஒரு சீட்டு, 3 to 4 ரெண்டு சீட்டு, 4 to 4 ஒரு சீட்டு. ஸோ இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேட்டா நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாம். இதை அப்படியே கமெண்ட் பண்ணிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா டேட்டா கொஞ்சம் ஆட் பண்ணுவோம். ஸோ அப்போ சீக்வன்ஸ் வந்து இன்னும் எனக்கு கிளியரா தெரியும். 5 6, ஸோ 5 0 வச்சுக்கலாம். 6 7 8 வந்து 0, 9 10 11 12 வந்து ஓப்பனா இருக்கு. ஸோ இதுல வந்து லாங்கஸ்ட் சீக்வன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 9 10 11 12. இதை கமெண்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ இந்த டேட்டா செட்டுக்கு 1 வந்து ஒரு சீட் கண்டினியூஸா இருக்கு, 3க்கு வந்து 3க்கு 2, 4ல இருந்து பாத்தீங்கன்னா 1 வரும் இல்லையா, 3 to 4 2 சீட்டு. ஸோ 4 அப்படியே ஃப்ரீ விட்டுருங்க. 9 to 12 பாத்தீங்கன்னா 4 சீட்டு, மற்றதெல்லாம் சீக்வன்ஸ்ல வரக்கூடியது. ஸோ எனக்கு மெயினா பார்க்க வேண்டியது இந்த 1, இந்த 3 to 4, 9 to 12. ஸோ இந்த 3 டேட்டா செட்டே வந்துருச்சு. ஸோ இந்த டேட்டா செட் யூஸ் பண்ணி எப்படி நான் வந்து ஃபர்ஸ்ட் லாஸ்ட் அந்த கன்சிக்யூட்டிவ் லென்த் பெரிய நம்பர் எடுக்கணும் அப்படின்னா, இதை முதல்ல ஒரு சிடி டேபிளா கன்வெர்ட் பண்ணுவோம். சிடி டேபிளுக்கு நேம் என்ன கொடுத்தோம், சார்ட்டட் டேட்டா செட் இல்லையா. சார்ட்டட் டேட்டா செட், இந்த டேட்டா யூஸ் பண்ணி எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் சீட் ஐடி வேணும், அப்புறமா இந்த லாஸ்ட் சீட் ஐடி, அதுக்கப்புறமா அந்த கன்சிக்யூட்டிவ் சீட்ஸ் லென்த். ஸோ இந்த 3 காலமும் இந்த சிடி டேபிள்ல இருந்து வேணும். சார்ட்டட் டேட்டா செட். இதுல என்ன கணக்குன்னா, இந்த கன்சிக்யூட்டிவ் சீட் லென்த் வந்து select max of consecutive seat length from the sorted data set இல்லையா. ஸோ இந்த டேபிள் இருக்கக்கூடிய மேக்சிமம் கன்சிக்யூட்டிவ் சீட் லென்த் எங்க இருக்கோ அதை மட்டும் எடுத்துட்டு வாங்க, மற்றதெல்லாம் விட்டுருங்க. ஸோ இதுல மேக்சிமம் வந்து என்னது 4. ஸோ 4 கரஸ்பாண்டிங்கா இருக்கக்கூடிய ரெக்கார்டை மட்டும் எடுத்து வரும். ஸோ 9 12 4 வந்துச்சு. இது மற்றபடி இன்னும் 2 3 சீக்வன்ஸ் இருந்துச்சு, ஒரே லென்த்தா இருந்துச்சு அப்படின்னா அதுவும் கரெக்டா பாப்புலேட் ஆயிரும் இல்லையா. ஓகே, ஸோ இது பெருசா என்ன பண்ணிருக்கோம், நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செல்ஃப் ஜாயின் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த செல்ஃப் ஜாயின்ல வந்து கொஞ்சம் பெருசாக்கிடுமா. ஸோ செல்ஃப் ஜாயின்ல வந்து முதல்ல C1 and C2 கிரியேட் பண்ணியிருந்தோம். C1 and C2ல ஒரு C1 சீட் ஐடிக்கு எல்லா C2 சீட் ஐடியும் நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் மாதிரி C3 கொண்டு வந்தோம். C3 என்ன ஆச்சுன்னா C1 சீட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய எல்லா சீட்டையும் கனெக்ட் பண்ணோம். அப்புறம் அதை லெஃப்ட் ஜாயினா கொண்டு வந்ததுனால
எனக்கு அந்த ஃப்ரீயா இருக்கக்கூடிய சீட்டை மட்டும் நல் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபில்டர் ஆட் பண்ணியிருக்கோம். C3 டாட் ஃப்ரீ ஈக்குவல் டு 0. அதனால இதெல்லாம் அவைலபிளோ அதெல்லாம் நல்ல ஆச்சு. ஸோ அதை நல்ல பேஸ் பண்ணி நம்ம C1ஓட டேட்டா வந்து குரூப் பை பண்ணி நமக்கு ஃபர்ஸ்ட் செட்டு, லாஸ்ட் சீட் ஐடி, கன்சிக்யூட்டிவ் லென்த் மூணையுமே எடுத்து வந்திருக்கோம். இது வந்து செல்ஃப் ஜாயின் இல்லையா? ஸோ இப்போ வந்து நம்ம விண்டோஸ் ஃபங்க்ஷனை பார்க்கலாம். விண்டோஸ் ஃபங்க்ஷன் கிட்டத்தட்ட இதே தான். நம்ம ஒரு சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணி அந்த ஒரு பக்கெட் கொண்டு வரணும். அந்த குரூப்பிங் இருக்கு இல்லையா, அந்த குரூப்பிங் பக்கெட்டை தான் கொண்டு வரணும். அதான் வந்து மெயின் டாஸ்க். ஓகே, ஸோ விண்டோஸ் ஃபங்க்ஷன் வந்து நம்ம ரோ நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். செலக்ட் சீட் ஐடி, ரெண்டாவது காலம் ஃப்ரீ, அப்புறமா ரோ நம்பர் ஓவர் பார்ட்டிஷன் பண்ணாம முதல்ல ஆர்டர் பை சீட் ஐடி. இந்த சீட் ஐடிக்கு ஒரு சீக்வன்ஸ் கிரியேட் பண்றோம் அஸ் ரோ நம்பர். இன்னொரு ரோ நம்பர் கிரியேட் பண்றோம், ரோ நம்பர். இது வந்து பார்ட்டிஷன் பை அந்த ஃப்ரீ ஃபிளாக், ஆர்டர் பை ஓவர் பார்ட்டிஷன் பை அந்த ஃப்ரீ ஃபிளாக், ஆர்டர் பை சீட் ஐடி. இது வந்து ரோ செக்னு வச்சுக்கலாம். ஓகே, ஃப்ரம் சினிமா டேபிள். ஸோ இது என்ன ஆகுது, இது ஆர்டர் பை கொடுத்தா ஈஸியாக இருக்கும். ஓகே, ஆர்டர் பை வேண்டாம், ஆர் செக் ஒரு ஆர்டர்ல இருக்கு இல்லையா, ஸோ அதுலேயே செக் பண்ணலாம். ஸோ இது என்னாச்சுன்னா சீட் ஐடி வந்து 1 2 3. ஸோ இந்த ஆர்டர் எல்லாமே வந்து எனக்கு ஒரு சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணுது. ஸோ 0 இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து இந்த ரோ செக் வந்து 1 2 3 4, அப்புறம் 1ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து 1 2 3 4 கிரியேட் பண்ணுது. இதுல பார்க்கும்போது பேட்டர்ன் பெருசா நமக்கு தெரியல இல்லையா, என்னவோ இருக்குது இந்த ரோ நம்பர் ரோ செக், இதை யூஸ் பண்ணி என்ன பண்ண போறோம் அப்படின்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பை பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் ஆயிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டேட்டா. ஓகே, ஸோ இதுல வந்து 3 and 4 2 இருக்கு, 9 10 11 12 4 இருக்கு. ஸோ நமக்கு இதான் வரணும். ஓகே, ஸோ இதுல வந்து இந்த ரோ நம்பர் இருக்கு இல்லையா, இத ஒரு சிடி டேபிள்ல ஸ்டோர் பண்ணுவோம் வித் ரேங்க் டேட்டா as. இதை போட்டு எனக்கு அதே காலம் தான், செலக்ட் சீட் ஐடி ஃப்ரீ, அப்புறம் ரோ நம்பர் ரோ செக்கு. அதுக்கப்புறமா எனக்கு ஒரு டிஃபரன்ஸ் வேணும், ரோ நம்பர் மைனஸ் ரோ செக். இது வந்து இதான் வந்து எனக்கு குரூப்பா யூஸ் ஆக போகுது. எப்படி யூஸ் ஆக போகுதுங்கிறத பார்க்க போறோம். ஃப்ரம் ரேங்க் டேட்டா. ஸோ இது என்ன ஆகுது, எனக்கு இந்த ரெண்டு நம்பரோட டிஃபரன்ஸ் வருது. இது பாத்தீங்கன்னா 0 எனக்கு வேண்டாம் இல்லையா, அதை நான் ஃபில்டர் பண்ணிடலாம். ஸோ ஃபில்டர் கண்டிஷனை வந்து நான் இங்கே யூஸ் பண்ணிடலாமா? வேர் ஃப்ரீ ஈக்குவல் டு 1. எனக்கு 1 மட்டும் இப்போதைக்கு போதும். ஸோ எனக்கு 1 ஃப்ரீயா இருந்துச்சு, 3 and 4 ஃப்ரீயா இருக்கு, அப்புறம் 6, அதுக்கப்புறம் 9 to 12 இந்த 4 செட்டு ஃப்ரீயா இருக்கு. இதை பாத்தீங்கன்னா அந்த குரூப் பாத்தீங்கன்னா 3 and 4 பாத்தீங்கன்னா அந்த குரூப் வந்து 1ல இருக்கு, 9 to 12 பாத்தீங்கன்னா எல்லாமே 4ல இருக்கு. ஸோ மோர் தேன் 1 கண்டினியூஸா எனக்கு ஃப்ரீயா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அந்த குரூப் வந்து ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆகுது பாருங்க. இந்த ரோ நம்பர் மைனஸ் ரோ செக் பண்ணோம் இல்லையா, இது வந்து ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆகுது. கண்டினியூஸா இருந்துச்சுன்னா அந்த டிஃபரன்ஸ் வந்து ஒரே நம்பர் தான் இருக்கு. இப்போ 3 and 4 பாத்தீங்கன்னா ஒரே நம்பர் தான் இருக்கு. ஒரே ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அந்த நம்பர் வருது, அது சீக்வன்ஸா நமக்கு தெரிய சான்ஸ் இல்லை, ஏன்னா ஒரு நம்பர் தான் இருக்கிறனால. மற்றபடி கண்டினியூஸா இருக்கும்போது எனக்கு அந்த குரூப் வந்து ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணுது. ஸோ இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணி முன்னாடி பண்ணோம் இல்லையா செல்ஃப் ஜாயின்ல, அதே மாதிரி நம்ம வந்து குரூப் பண்ண போறோம். ஸோ இதுல வந்து ஒரு சின்ன கேட்ச் என்னன்னா, நம்ம ரோ நம்பர் ஆர்டர் பை சீட் ஐடி கொடுத்தோம், அப்புறம் ரோ செக் வந்து பார்ட்டிஷன் பை கொடுத்தோம் இல்லையா, இப்போ ரோ நம்பர் மைனஸ் ரோ செக் ஒர்க் ஆகுது. இதை நான் கொஞ்சம் ஆல்டர் பண்றேன்னு வச்சுக்கோங்க.
ரோ செக் மைனஸ் ரோ நம்பர் கொடுத்தேன்னா குரூப் 2 எனக்கு வந்து ஒரு வேல்யூ எரர் வருது. பிக் இன்ட் அன்அசைன் வேல்யூ எரர். ஸோ இதை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாங்கிறத முதல்ல பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரீசன் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இதை வந்து கேஸ் ரோ செக் ஆஸ் சைன்ட் மைனஸ் கேஸ்ட் ஆர்னம் ஆஸ் சைன்ட். ஸோ இப்போ ஒர்க் பண்ணனா எனக்கு இது ரன் ஆகுது. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, இந்த கேஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து இது வந்து ஒரு சைன்ட் இன்டிஜர் டேட்டா டைப்பா அசைன் பண்ணிடுது. அதுக்கப்புறமா சீக்வல் வந்து இந்த ரோ நம்பர் வேல்யூஸை வந்து எப்படி ஆப்ரேட் பண்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குதுங்கிறாங்க. பட் அதே அதர் சைட்ல பண்ணும்போது எந்த பிரச்சனையும் வரல. ஸோ இது வந்து எனக்கு எதனாலன்னு புரியல. ஆனா ஃபிக்ஸ் வந்து ஜஸ்ட் யூஸ் அ கேஸ்ட் ஃபங்க்ஷன். ஓகே. ஸோ டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, மாற்றி போடும்போது இங்கே பாசிட்டிவ்ல இருந்தது நெகட்டிவ்ல வரும், அவ்வளோதான். மற்றபடி ரெண்டுக்கும் எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. நீங்க மறந்து போய் மாத்தி போடும்போது எரர் வந்துச்சு, ஒரு வேல்யூ எரர் வந்துச்சுன்னா எதனால அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கேஷ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த அட்ரஸ் ஃபிக்ஸ் ஆயிடும். ஸோ அதனால தான். ஓகே. ஸோ இது வந்து ஒரு டைவர்ஷன். பட் பேக் டு த கொஸ்டின். ஸோ நமக்கு வந்து அந்த பேட்டர்ன் இருக்கு இல்லையா, சீட் ஐடியோட குரூப் வந்து எனக்கு ஒரு கண்டினியூஸா இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு. ஸோ அதை வந்து நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்து போறேன். ஸோ இந்த இதை அப்படியே ஒரு டேட்டா செட்டை கிரியேட் பண்றேன். sorted list. ஸோ இந்த டேட்டா செட்டை இங்கே வச்சுப்போம். இதை வந்து select minimum of, ஸோ இந்த குரூப் இருக்கு இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் 9, 10, 11, 12. ஸோ 9, 10, 11 பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 9, மேக்ஸிமம் வந்து 12, கவுண்ட் வந்து 4, ரைட்? ஸோ இந்த கவுண்ட் வந்து இது வந்து மினிமம் வந்து 3, மேக்ஸிமம் 4, கவுண்ட் வந்து 2. ஸோ எனக்கு இந்த குரூப் பை இந்த குரூப் காலம் யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து அதை வந்து குரூப் பண்ணிடலாம். ஸோ அதான் நான் ட்ரை பண்றேன். மினிமம் ஆஃப் சீட் ஐடி. ஸோ மினிமம் தான் வந்து ஃபர்ஸ்ட் சீட் இல்லையா, ஃபர்ஸ்ட் சீட் ஐடி. இது மேக்ஸிமம் வந்து லாஸ்ட் சீட் ஐடி. கவுண்ட் வேணும் அப்படின்னா சிம்பிள் கவுண்டே போதும். கவுண்ட் as consecutive seat length from the sorted list CT table. ஸோ இது எப்படி எனக்கு ஒர்க் ஆகும்னா, குரூப் பை கொடுத்தாதான் ஒர்க் ஆகும் இல்லையா, குரூப் பை இந்த குரூப் காலம். இந்த குரூப் பை கொடுக்கல அப்படின்னா நீங்க நார்மலா கொடுத்தீங்கன்னா இருக்கிற மொத்த ரோலையும் எது மேக்ஸிமம் எது மினிமம் எடுத்து வந்துடும். நான் குரூப்ல பிரேக் பண்ணா மட்டும்தான் அந்த பர்டிகுலர் செட்டுக்கு வந்து எனக்கு ஒர்க் ஆகும். ஸோ இந்த டேட்டா செட் உங்களுக்கு தெரியும் இல்லையா, செல்ஃப் ஜாயின் யூஸ் பண்ணோம் இதே தான் வந்துச்சு. 1க்கு எத்தனை சீட் இருக்கு, 3 to 4 எத்தனை சீட்டு, 6 எவ்வளவு சீட்டு, 9 எவ்வளவு சீட்டு. ஸோ இந்த டேட்டா வந்துருச்சு. இப்போ நமக்கு இதுல இருந்து அவுட்புட் எப்படி இருக்குன்னு தெரியும், ஏன்னா இதைத்தான் இங்க பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இதை வந்து சார்ட்டட் டேட்டா செட்டா அந்த நேம் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ரன் பண்ணோம்னா எரர் வருது, ஏன்னா காலம் நேம் மாதிரி பிராக்கெட் கொடுக்கலையா. ஸோ unknown column consecutive seats length. consecutive seats length இங்க சீட்னு கொடுத்துருக்கேனா அதனால consecutive seats length. ஓகே. ஸோ எனக்கு வந்து 9 to 12 4 சீட்டு கண்டினியூஸா ஃப்ரீயா இருக்கு. ஸோ எனக்கு என்ன தேவையோ அது வந்துருச்சு. ஸோ மெயினா எனக்கு எப்படி வரணும்னா இந்த குரூப் பண்றது தான் மெயின் டாஸ்க். இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டெப் வந்து ஈஸி. செல்ஃப் ஜாயின்ல வந்து நம்ம C3 கொண்டு வந்தோம் இல்லையா, C3 கொண்டு வந்ததுனால நமக்கு குரூப் பண்றது வந்து ஈஸியா இருந்தது. இதுல வந்து 2 டிஃப்ரெண்ட் ரோ நம்பர் எடுத்து வந்திருக்கோம். ஒன்னு வந்து சீட் ஐடியா மட்டும் ஆர்டர் பண்ணியிருக்கோம், இன்னொன்று வந்து அந்த ஃப்ரீங்கிற ஃபிளாகை பார்ட்டிஷன் பண்ணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டோட டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு வந்து ஒரு குரூப்பா கிரியேட் ஆச்சுது. ஸோ இது மட்டும் பேசிக் தெரிஞ்சுது அப்படின்னா
இது மாதிரி இருக்கிற சீக்வன்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம அட்ரஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுல வந்து ஒரு சின்ன ஒரு சேஞ்ச், நம்ம 2 ரோ நம்பர் கிரியேட் பண்றோம், அதுக்கு அப்புறமா ஒரு டிஃபரன்ஸ் கிரியேட் பண்றோம், அந்த டிஃபரன்ஸோட குரூப்பை வந்து யூஸ் பண்றோம் இல்லையா. 2 சிடி டேபிள வந்து நம்ம ஒரே இதை மெர்ஜ் பண்ணலாம். இது பெருசா ஒன்றும் பண்ணல, ரோ நம்பரோட டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறோம், அதை மேலேயே கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. ஸோ இந்த ரோ நம்பர் மைனஸ் அடுத்த ரோ நம்பர், ஸோ இதுவே வந்து எங்க ஆன்சரை கொடுத்துரும். இதை வந்து ஆஸ் நம்ம குரூப்பை யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஆஸ் குரூப். இந்த குரூப் இருக்கிறதுனால எனக்கு வந்து இந்த ஃப்ரீங்கிற கண்டிஷன் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு, அதை மட்டும் தனியா சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து அந்த ஃப்ரீயை மட்டும் கொண்டு வந்துடலாம், வேர் ஃப்ரீ ஈக்குவல் டு 1. இதை ரன் பண்ணா எனக்கு எரர் வருது, ஏன்னா இந்த டேட்டா செட்டை மாற்றணும், இங்க சார்ட்டட் யூஸ் ஆகுது இல்லையா. ஸோ இப்போ ரன் பண்ணும்போது எனக்கு அதே ஆன்சர் வந்துருச்சு. ஸோ முந்தினதுக்கு பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது, 2 ஸ்டெப்பை பண்ணியிருந்தோம். ரோ நம்பரை கண்டுபிடிச்சு அதோட டிஃபரன்ஸை கண்டுபிடிச்சோம். இப்போ வந்து ரோ நம்பரையும் அந்த டிஃபரன்ஸையும் ஒரே காலத்துல பண்ணி ஒரே டேட்டா செட்டை பண்ணி முடிச்சிட்டோம் இல்லையா, சிம்பிளா முடிஞ்சது. ஸோ இந்த கொரியெல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா growth data யூடியூப் சேனல் போனீங்கன்னா இந்த பிளேலிஸ்ட் வந்து தமிழ் சீக்வல் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்ல இருக்கும். ஸோ இங்க போனா தமிழ் சீக்வல் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ், இந்த இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து சீக்வல் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்ல இருக்கு. ஸோ அந்த பிளேலிஸ்ட் உள்ள போனோம்னா அந்த ஒவ்வொரு வீடியோக்கும் அதோட கரஸ்பாண்டிங் GitHub லிங்க் இருக்கும். ஸோ இந்த GitHub லிங்க் வந்து இந்த சோர்ஸ் கோட் எடுத்துட்டு போகும். ஸோ இது வந்து 40th வீடியோ. ஸோ அந்த வீடியோல வந்து இந்த GitHub லிங்க் இருக்கும். ஸோ டேபிள் கிரியேஷன் இருக்கட்டும், செல்ஃப் ஜாயின், விண்டோஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணது, கடைசியாக சிம்பிளிஃபைட் வெர்ஷனாக யூஸ் பண்ணது, இந்த எல்லா கோடுமே இங்கே இருக்கு. நீங்கள் இதை ப்ராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வாட்ஸ்அப் சேனல் ஆட் ஆகணும் அப்படின்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இதில் இருக்கு, இதை யூஸ் பண்ணி growth data வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்த கொஸ்டின்ல ஒன் ஆஃப் த ட்ரிக்கியஸ்ட் கொஸ்டின், டைரக்டா ஆன்சர் வராது. ஸோ ஒவ்வொரு இதுலையும் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு இல்லையா. ஸோ முதல் செல்ஃப் ஜாயின்ல வந்து இந்த C3 இன்ட்ரடியூஸ் பண்ணது, அப்புறமா இந்த ரோ நம்பர்ல வந்து ஒன்று வந்து சீட்டடியா சார்ட் பண்ணி, இன்னொன்று பார்ட்டிஷன் அண்ட் சீட்டடியா சார்ட் பண்ணி. ஸோ அந்த ஸ்மால் சேஞ்ச் தான் இருக்கு. ஸோ இதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், எப்படி குரூப் கொண்டு வரோம், இந்த கிளஸ்டர் ஆஃப் குரூப்ஸ் கொண்டு வந்து அது எப்படி மேக்ஸிமம் பண்ணி எடுக்கிறோம், அந்த பேட்டர்ன் மட்டும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இது மாதிரி கூட சீக்வன்ஸ் கொஸ்டின் எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஸோ இது கொஞ்சம் சின்ன ட்ரிக்கி கொஸ்டின், ஹோப்ஃபுல்லி கொஞ்சம் புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.